வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் 10,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட 4வது சுற்று பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் மிலன் கூட்டு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி ஹங்கேரியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேசம் செல்கிறார். காலை 10:30 மணி அளவில் சம்பல் மாவட்டத்தில் ஸ்ரீ கல்கிதாம் கோயிலுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். ஸ்ரீ கல்கிதாம் ஆலயத்தின் மாதிரியை திறந்து வைக்கும் பிரதமர் நிகழ்ச்சியில் உரையாற்ற உள்ளார். லக்னோவில் பிற்பகல் 1:45 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தில் 10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற உத்தரப்பிரதேச உலக முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டின் போது பெறப்பட்ட முதலீடுகள் தொடர்பான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல், வீட்டு வசதி, கல்வி போன்ற பல துறை திட்டங்கள் இதில் அடங்கும். இந்த அடிக்கல் நாட்டு விழாவுடன் கண்காட்சி ஒன்றிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த 3 நாள் கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு, ஜவுளி, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட 9க்கும் மேற்பட்ட துறைகளின் சாதனைகள் காட்சிப்படுத்தப்படும். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது தியாகிகள் தூணுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் குடியரசுத் தலைவர் இன்று செல்லுலார் சிறை வளாகம் மற்றும் அருங்காட்சியகத்தையும் பார்வையிடுகிறார். செல்லுலார் சிறைச்சாலையில் நடைபெறும் ஒலி நிகழ்ச்சியையும் அவர் பார்வையிடுகிறார். போர்ட் பிளேரில் உள்ள டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அவருக்கு அளிக்கப்படும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். நாளை இந்திரா பாயிண்ட், கேம்பல் விரிகுடா, சுபாஷ் சந்திரபோஸ் தீவு ஆகிய இடங்களுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் ஒலி நிகழ்ச்சியை காண உள்ளார். புதன்கிழமை போர்ட் பிளேரில் உள்ள ராஜ் நிவாசில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் பழங்குடியின பிரதிநிதிகளுடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடுவார். விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட 4வது சுற்று பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மற்றும் விவசாய சங்க தலைவர்களுக்கு இடையேயான 4வது சுற்று பேச்சுவார்த்தை சண்டிகரில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் மத்திய அரசு தரப்பில் அமைச்சர்கள் திரு அர்ஜுன் முண்டா, திரு பியூஷ் கோயல் மற்றும் திரு நித்யானந்த ராய் பங்கேற்றனர். 4 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திரு பியூஷ் கோயல், தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு, தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு போன்ற அரசு கூட்டுறவு சங்கங்கள் 5 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடமிருந்து பொருட்களை வாங்க வேண்டும் என்று விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியிருப்பதாக கூறினார். அளவு குறித்த வரம்பு எதுவும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூறியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தில்லியில் இது தொடர்பாக அரசு ஆலோசனை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையில் பஞ்சாப் முதலமைச்சர் திரு பக்வந்த் மன்னும் கலந்து கொண்டார். முன்னதாக 8, 12 மற்றும் 15ஆம் தேதிகளில் 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டுமென வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்ற இளம் தலைவர்கள் மாநாட்டில் பேசிய அவர், கூட்டு தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றார். மாறிவரும் உலக சூழல் குறித்த கண்ணோட்டங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டிலும் அவர் பங்கேற்றார். இந்த மாநாட்டினிடையே பாலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சர் திரு ரியாத் அல் மலிகியை திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவின் தற்போதைய நிலைமை குறித்து இரு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மாநாட்டு அமர்வில் பேசிய திரு ஜெய்சங்கர், இந்த விவகாரத்தில் இருதரப்பும் அமைதியான தீர்வை எட்ட வேண்டுமென இந்தியா வலியுறுத்துவதாக கூறினார். மனிதாபிமான சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய சர்வதேச கடமை இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஹமாஸ் இயக்கம் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலை பயங்கரவாத செயல் என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த அமர்வில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கன் மற்றும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் அனலெனா பெர்பாக் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மிலன் கூட்டு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் இந்த பயிற்சி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பாதுகாப்பான கடல்சார் எதிர்காலத்திற்கு கடற்படைகளின் கூட்டு செயல்பாடு என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்திய கடற்படையின் 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பங்கேற்கின்றன. நட்பு நாடுகளைச் சேர்ந்த 15 கப்பல்கள் மற்றும் ரோந்து வாகனங்களும் இதில் பங்கேற்க உள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நிதிசார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் பேடிஎம் கட்டண வங்கிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்தார். இந்திய நிறுவனமாக இருந்தாலும் வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தாலும் இந்தியாவில் செயல்படும் போது ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று திரு ராஜீவ் சந்திரசேகர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் புதிய தொழில்நுட்பங்களும் மக்களின் அன்றாட சிரமங்களை தீர்க்கும் என பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு ஆணையம் தொகுத்த பொது நிர்வாகத்தில் புதுமைகள் என்ற தொகுப்பு நூலை புதுதில்லியில் நேற்று அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவை அறிவுசார் பொருளாதாரமாக மாற்றுவதில் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். புதிய கண்டுபிடிப்புகளை நிறுவனமயமாக்குதல் மூலம் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கம் என்று திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் தில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநிலங்களின் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இரட்டை என்ஜின் அரசின் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை எளிதில் உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு இமயமலை பகுதியில் வரும் 21ஆம் தேதி வரை கனமழை மற்றும் பனிப்பொழிவு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 21ஆம் தேதி வரை நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் சில இடங்களில் நாளை வரை அதிக பனிப்பொழிவு நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தின் சில இடங்களில் பலத்த மழை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் தமது படைகளை திரும்பப் பெற்றதை அடுத்து கிழக்கு யுக்ரைனின் அவ்டிகா நகரை முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. பல மாதங்களாக நீடித்த கடும் சண்டைக்கு பிறகு வீரர்களை திரும்பப் பெற்றுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. இந்த நகரை ரஷ்யா கைப்பற்றியிருப்பது முக்கியமான வெற்றி என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் பக்முத் நகரை கைப்பற்றிய பின்னர் ரஷ்யாவின் மிகப்பெரிய முன்னேற்றம் இதுவாகும். மிசோரம் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 16 அமர்வுகள் இடம்பெறும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உலக டேபிள் டென்னிஸ் அணிகள் சாம்பியன்ஷிப் போட்டியின் 2வது ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி ஹங்கேரியை 3-2 என்ற கணக்கில் வென்றது. தென்கொரியாவின் புசானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய ஆடவர் அணி போலந்திடம் 3-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. இந்திய மகளிர் அணி இன்று உஸ்பெகிஸ்தானையும் ஆடவர் அணி இன்று தென்கொரியாவையும் எதிர்கொள்கின்றன. ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெறும் அணிகள் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும். புரோ கபடி லீக் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் தமிழக அணி பெங்கால் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் குஜராத் ஜெய்ப்பூர் அணியையும் ஹரியானா புனே அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட 4வது சுற்று பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் இருந்து 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் மிலன் கூட்டு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி ஹங்கேரியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.